ஆண்டவராக இயேசுவின் நாமத்தினாலே வந்திருக்கிற யாவரையும் எழுப்புதல் ஜப ஐக்கியத்தின் சார்பிலே வாழ்த்துகிறோம். ஒரு நிமிடம் தலைதாழ்த்தி ஜெபிப்போம். ஆண்டுடைய வார்த்தைக்குள்ளாக கடந்து செல்வோம். அன்பின் ஆண்டவரே, இந்த வேளையை நீர் பொறுப்படுத்திக்கொள்ளும், நீர் பேசும், நாங்கள் கேட்கட்டும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமேன். இந்த நாளிலே நாம் சிந்திக்கும்படியாக எடுத்துக்கொண்ட வேத வசனம் 2 சாமுவேலின் புத்தகம், 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் கடைசி வசனம். யாராவது வாசிக்கலாம்? 2 சாமுவேல் புத்தகம். அந்த குடும்பம் ஒரு குடும்ப ஆசீர்வாதமாக இருக்குன்னா, அந்த குடும்ப ஆசீர்வாதத்துக்கு ஒரு காரணமாக அந்த குடும்பத்தின் தலைவராக இருக்கவங்களும் தலைவியாக இருக்கவங்களும் தான் என்ன செய்யணும்? செயல்பட வேண்டும். அப்போ தான் அந்த குடும்பம் எப்படி இருக்கும்? ஆசீர்வாதமாக இருக்கும். இந்த குடும்ப முகாமுக்கு வந்துட்டு போகிற நம்ம எல்லாருடைய குடும்பமும் இந்த வசனத்தின்படி என்ன செய்யணும்? என்றைக்கும் ஆசீர்வதிக்கப்பட்டதாகவே இருக்க வேண்டும். அதற்காக நம்ம ஜெபிச்சுக்கிட்டே இருக்கிறோம். இன்றைக்கி அதனுடைய வார்த்தைகளை கேட்டுட்டு போய் இந்த வசனத்தை கொண்டு என்ன செய்வோம்? தொடர்ந்து ஜெபிப்போம். ஜெபிக்கும் பொழுது நிச்சயமாகவே நம்முடைய வீடு என்ன செய்யும்? ஆசீர்வதிக்க. உம்முடைய ஆசீர்வாதத்தினாலே உமது அடியானின் வீடு என்றைக்கும் ஆசீர்வதிக்க. ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தினாலே அவர் கொடுத்துருக்க வீடு, அடியானின் வீடுனா அவருடைய வீடு தான். நம்ம அவருடைய வீட்டில் தான் இன்றைக்கி என்ன செஞ்சுருக்கோம்? இருந்துகிட்டு இருக்கிறோம். அந்த வீடு என்றைக்கும் எப்படி இருக்கணும்? நம்முடைய அடியானின் வீடு என்றைக்கும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பதாக அப்படின்னு சொல்லி இந்த வசனம் சொல்லுது. அப்போ இப்படி வேதத்தில் நிறைய குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டதாக இருந்தது. அந்த பாட்டு புக்கு எடுத்து என்றைக்கும் ஆசீர்வதிக்கப்பட்டதாக இருந்துச்சு. இன்றைக்கும் அது நம்ம குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்டதாக இருக்கணும். அதே போல் வேதத்தில் எத்தனை வீடோ ஆசீர்வாதமாக இருந்துச்சு. நிறைய வீடுகள் சொல்லப்பட்டிருக்கு. இன்றைக்கி ஒரு குடும்பத்தை பற்றி நம்ம என்ன செய்ய போகிறோம்? சிந்திக்க போகிறோம். 2 ராஜாக்களின் புத்தகத்தில் 4வது அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கு ஒரு குடும்பம். என்ன குடும்பம்னு நினைக்கிறீங்க? முதலாவது ஒரு கடன்பட்ட குடும்பம் இருக்குது. அதற்கு பின்னதாக ஒரு குடும்பம் இருக்குது. என்ன குடும்பம் அது? சூனேமியாளுடைய குடும்பம். 2 ராஜாக்கள் 4வது அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. 8வது வசனத்தில் 8வது வசனத்தை வாசிக்கலாம். ம் 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 போதும். ஒரு ஸ்திரீ இருக்கிறா. அவருடைய பெயர் சூனேமியாள். அந்த ஊர் பெயர் தான் சூனேம். அந்த ஊரை வச்சு தான் அந்த சகோதரியுடைய பெயர் சொல்லப்பட்டிருக்குது. அவருடைய பெயர் சூனேமியாள் கிடையாது. அந்த ஊரில் இருக்கிறனால அவளுக்கு என்ன பெயரா? சூனேமியாள். இந்த சகோதரிக்கு அங்கே அடிக்கடி வருகிற ஒரு எலிசா தீர்க்கதரிசியை பற்றி ஒரு பெரிய எண்ணம் வந்துச்சு. இவர் அடிக்கடி நம்ம வீட்டுக்கு வந்துட்டு போயிருக்கிறாரு, நம்ம வீட்டில் வராரு, தங்குறாரு, இருக்கிறாரு. ஆனால் அவருக்கு எல்லா வசதியும் நம்ம என்ன செய்து கொடுக்கணும்? செய்து கொடுக்கணும். அந்த ஊழியக்காரர் எப்படிப்பட்டவர்னு அந்த அம்மா சொல்கிறாங்க. அடிக்கடி வந்து போகிற அந்த தீர்க்கதரிசி எப்படிப்பட்டவரா? பரிசுத்தவான்னு சொல்லி நான் காண்கிறேன். அவருக்கு தங்குவதற்கு நம்ம என்ன செய்து கொடுக்கணுமா? நம்ம மெத்தையின் மேலே ஒரு சிறிய அறை வீடை கட்டணும். அதில் அவருக்கு என்ன செய்யணும்? ஒரு கட்டில் போடணும், ஒரு மேசை போடணும், ஒரு நாற்காலி போடணும். வெளிச்சத்துக்கு என்ன வேணும்? குத்து விளக்கு வைக்கணும். அப்போ அவர் நம்ம வரும்போதெல்லாம் அதில் என்ன செய்யலாம்? தங்கி கொள்ளலாம். அவர் வரும்பொழுதெல்லாம் நம்ம வீட்டில் போஜனம் பண்ணலாம், நம்ம வீட்டில் ஜெபம் பண்ணலாம். நம்ம வீடு எப்படிப்பட்ட வீடாக இருக்கும்? அப்போ ஆசீர்வாதத்தின் வீடாகவும் ஆசீர்வதிக்கப்பட்ட வீடாகவும் என்ன செய்யும்? நம்ம வீடு மாறுன்னு சொல்லிட்டு இந்த அம்மாவுடைய ஒரு எண்ணம் வந்துச்சு. இந்த எண்ணத்தை யார்கிட்ட சொல்கிறாங்க? தன்னுடைய கணவர்கிட்ட சொல்லும் பொழுது அவரும் என்ன செஞ்சிட்டாரு? சரி என்று சொல்கிறார். இதை நம்ம 2 பிரிவாக நம்ம பார்க்க போகிறோம். ஒரு குடும்பம் ஆசீர்வாதத்தின் வீடாக அல்லது என்றென்றைக்கும் ஆசீர்வதிக்கப்பட்ட வீடாக இருக்கணும்னா அந்த குடும்பத்தின் தலைவரும்
அதுக்கு ஆசீர்வாதத்துக்கு காரணமாக இருக்கணும். அந்த தலைவியும் என்ன செய்யணும்? காரணமாக இருக்கும். இப்போ இந்த ஐயாவை பற்றி தான் கொஞ்ச நேரம் நம்ம சிந்திக்க போகிறோம். சூனேமியாளுடைய கணவர். இவர் என்ன பண்ணார் பார்த்தீங்கன்னா, அந்த அம்மா வந்து சொன்னாங்க. சொன்ன உடனே இவர் யோசித்து பார்த்தாரு. உண்மைதான், நம்முடைய மனைவி சொல்கிறது, சூனேமியாள் சொல்கிறது சரிதான். அவள் ஒரு கணம் பொருந்திய ஸ்திரீ, ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு மகள். அவள் சொன்னால் அது சரியாக தான் இருக்குன்னு சொல்லி 2 பேருமா கலந்து அந்த ஊழியக்காரங்க வரும்பொழுதெல்லாம் அந்த ஊழியக்காரர் தங்குவதற்கு இடம் உண்டாக்கி ஒரு வீட்டை கட்டி கொடுக்கணும்னா சும்மா 1 பைசா 2 பைசாலாம் என்ன செய்ய முடியாது, கட்ட முடியாது. அந்த வீட்டில் என்னதெல்லாம் வச்சுருக்காங்க? மெத்தை வேணும், அவங்களுக்கு விளக்கு வேணும், நாற்காலி வேணும், மேசை எல்லாம் வேணும். அதோடு மட்டும் இல்லை, அவங்க வர்றப்பெல்லாம் அவங்களுக்கு என்ன கொடுக்கணும்? ஆகாரம் கொடுக்கணும். இத்தனையும் கொடுப்பதற்கு யார் சம்மதிக்கணும்? தலைவர் சம்மதிக்கணும். சரிதானா? இந்த அந்த அம்மா ஆலோசனை சொன்னதை இந்த சூனேமியாளுடைய கணவர் அதை அப்படியே என்ன செஞ்சார்? ஏற்றுக்கொண்டார். நம்முடைய குடும்பம் ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பமாக இருக்கணும்னா அந்த குடும்பத்தில் கணவன் மனைவி 2 பேரும் சொல்லுகிற காரியங்களை, குடும்பத்தின் காரியங்களை இருவரும் ஆலோசித்து, இருவரும் திட்டமிட்டு, இருவரும் சரியாக செயல்படும் பொழுது, ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தோடு அந்த காரியத்தை நம்ம செய்யும் பொழுது அந்த குடும்பம் ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பமாக என்றைக்கும் என்றைக்கும் அடியான் வீடு எப்படிப்பட்டதாக இருக்கணும்? நம்ம அடியானாகிய நம்முடைய வீடு என்றைக்கும் ஆசீர்வதிக்கப்பட்ட வீடாக இருக்கணும்னா நாம் என்ன செய்யணும்? குடும்பமாக இருந்து கலந்து, கணவராக இருக்கிறவங்க மனைவிட்ட கலந்து செய்ய வேண்டும். அப்படி சிலர் அவள் இருக்கிற அவளுக்கு ஒன்றுமே தெரியாதுன்னு சொல்லி எதையுமே சொல்கிறது கிடையாது. சில குடும்பங்கள் அப்படி நடந்துகிட்டு இருக்கு. அப்போ அந்த குடும்பம் ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பமாக, ஆசீர்வாதத்தின் வீடாக மாறுவதற்கு வாய்ப்பே கிடையாது. அவங்கள அப்படியே ஓரம் கட்டிடுவாங்க. அப்படி இல்லை, 2 பேரும் இந்த அம்மா சொல்கிறாங்க. அவர் அதை இருந்து கேட்டு அதை கலந்து ஆலோசனை பண்ணி ஒரு வீட்டை கட்டி கொடுக்குறாரு, ஒரு கட்டில் போட்டு கொடுக்குறாரு, மெத்தையை போட்டு கொடுக்குறாரு, ஒரு குத்து விளக்கு வச்சு கொடுக்குறாரு, மேஜை போட்டு கொடுக்குறாரு. வர்ற டைம்லாம் சாப்பாட்டுக்கு வேண்டிய எல்லாவற்றையும் அந்த வீட்டுக்காரர் என்ன கொடுக்குறாரு? வாங்கி கொடுத்து செய்ய வைக்கிறாரு. அதெல்லாம் அவள் பார்த்துக்கிடுவா. அவங்களுக்கு தெரியும். எனக்கெல்லாம் ஒன்றும் இதை பற்றியே தெரியாதுன்னு நம்ம நினைச்சக்கூடாது, சொல்லக்கூடாது. ஒரு குடும்பம் என்றைக்கும் ஆசீர்வாதத்தின் குடும்பமாக, ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், இந்த சூனேமியாளுடைய கணவர் எப்படி அந்த குடும்பத்தில் செயல்பட்டாரோ அதுபோல அந்த குடும்ப தலைவர்கள் என்ன செய்யணும்? செயல்படும் பொழுது அந்த குடும்பம் ஒரு ஆசீர்வாதத்தின் வீடாக என்ன செய்யும்? கட்டாயம் மாறும். தாவீது 2 சாமுவேலில் சொல்லியிருக்கார்ல, இந்த வீடு என்றைக்கு எப்படிப்பட்டதாக இருக்குன்னு சொல்லி, ஆசீர்வதிக்கப்பட்டதாக இருக்கட்டும் சொல்கிற அந்த ஆசீர்வாதம் நம்முடைய குடும்பத்துக்கு, அந்த குடும்ப தியான முகாமிற்கு வந்திருக்கிற நம் எல்லாருடைய குடும்பங்களும் ஆசீர்வதிக்கப்படணும்னா இந்த சூனேமியாளுடைய கணவரை போல நம்முடைய குடும்பத்தின் காரியங்களை ஒருவரோடு கலந்து பேசி அதை நம்ம கலந்து 2 பேரும் இணைந்து குடும்பமாக இணைந்து அந்த காரியத்தை நிறைவேற்றும் பொழுது, செம்மையாக சரியாக செய்யும் பொழுது அந்த குடும்பம் ஆசீர்வாதத்தின் வீடாக, குடும்பமாக என்ன செய்யும்? நிச்சயமாக மாறும். அல்லேலூயா. இயேசு வந்த வீட்டிலே சந்தோஷமே, இயேசு வந்த வீட்டிலே சந்தோஷமே, இயேசு வந்த வீட்டிலே சந்தோஷமே, சந்தோஷமே, இயேசு வந்த வீட்டிலே சமாதானமே, இயேசு வந்த வீட்டிலே சமாதானமே, இயேசு வந்த வீட்டிலே சமாதானமே, சமாதானமே, இயேசு வந்த வீட்டிலே சண்டை இல்லையே, இயேசு வந்த வீட்டிலே சண்டை இல்லையே, இயேசு வந்த வீட்டிலே சண்டை இல்லையே, சண்டை இல்லையே. ஆமென். இது முதலாவது அந்த கனம் பொருந்திய ஸ்திரீயுடைய கணவர்கிட்ட காணப்பட்ட முதலாவது ஒரு குணத்தை பார்த்தோம். என்ன குணம் அவர்கிட்ட இருந்துச்சு? குடும்பமாக இருந்து மனைவி வந்து சொன்னாங்க, அதை ஆலோசித்து சரி என்று பட்டதுனால அந்த பரிசுத்தவான் எப்போதும் வந்து தங்குவதற்கு ஒரு வீட்டை கட்டி அவருக்கு செய்ய வேண்டிய எல்லா வசதியும் செய்து கொடுத்து, வர்ற டைமில் அவருக்கு நல்ல உணவு கொடுத்து அவரை ஆசீர்வாதமாக ஜெபிச்சுட்டு போகிறதுக்கு அவரை சந்தோஷமாக என்ன செஞ்சார்? அனுப்பிவிட்டார் இந்த சூனேமியாளுடைய. இதே போல் இந்த குடும்ப தலைவர்கள்லாம் அந்த குடும்பத்தின் காரியங்களை எல்லாம் நின்று கவனித்து அந்த குடும்பத்தில் செயல்பட்டால் அந்த குடும்பத்தில் பரலோகம் மாதிரி தான் இருக்கும், சந்தோஷம் இருக்கும், சமாதானம் இருக்கும், சண்டை என்ன செய்யாது இருக்கும். ஆமென், ஆமென். அடுத்தது அவர் என்ன செய்தார்னு பார்ப்போமா? அதே 4வது அதிகாரத்தில் 18ஆம் வசனத்தை வாசிங்க.
ம் 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 போதும். அறுப்பறுக்கிற இடத்துல இந்த சூனியம்மாளுடைய கணவர் இருக்கார். அவ கூட யார் பையனும் போயிருக்கிறான். இன்றைக்கி அதே மாதிரி நம்மளும் குடும்பத்தில் குடும்ப தலைவராக இருக்கிறவங்க சுறுசுறுப்பாக நல்ல ஒரு வேலை செய்யும். தங்களால் இயன்ற ஒரு பணியை ஒரு வேலையை செய்து அந்த குடும்பத்தை ஆசீர்வாதமாக என்ன செய்யணும், நடத்தணும். முடிகிற வரைக்கும், முடியாத வயதில் ஒன்றும் செய்ய முடியாது. தன்னால் இயன்ற நிலைமை இருக்கிற வரைக்கும் அந்த குடும்பத்தின் காரியங்களுக்காக அவங்க என்ன செய்யணும், பாடுபடணும், உழைக்கணும், சுறுசுறுப்பாக இருக்கணும். இன்றைக்கி நிறைய சகோதரர்களை இங்கே இருக்கிறவங்களாம் நல்லா வேலை செய்வேன்னு நான் நினைக்கிறேன். ஆனால் ஒரு சில சகோதரர்களை பார்க்கும்பொழுது சும்மா அப்படியே என்ன செய்வாங்க, குடும்பத்துக்காக எந்த வருமானத்துக்கும் அவங்க என்ன பண்ணுறதே கிடையாது, உழைக்கிறதே கிடையாது. ஆனால் இந்த கணம் பொருந்திய சூனேமியாளுடைய கணவர் அறுப்பறுக்கிற இடத்துல போய் நிற்கிறார். ஒருவேளை இவர் கணம் பொருந்தின ஸ்திரீயாக இருக்கிறனால இவர் ஒரு பெரிய கனமுள்ளவராக தான் இருந்திருப்பார். நிறைய வயல்லாம் இருந்திருக்கலாம். வீட்டிலே இருந்து வேலைக்காரரை வீட்டை என்ன செஞ்சுருக்கலாம், இவர் இருக்கலாம். ஆனால் இவர் அப்படி செய்யலை. தான் மட்டும் போகலை, தன்னுடைய மகனையும், ரொம்ப நாளைக்கு பிறகு பிறந்த பையன், அவரையும் அந்த அறுப்பறுக்கிற இடத்துக்கு என்ன செஞ்சுருக்கிறாரு, கூட்டிகிட்டு போயிருக்காரு. சில பெற்றோர் தான் உழைப்பாங்க, அந்த பிள்ளைகளை சோம்பேறியாக விட்டுருவாங்க. பிள்ளைகளை அந்த இதில் ஈடுபடுத்துறதே கிடையாது. அதில் தகப்பன் அதில் ரொம்ப கவனம். ஆண் பிள்ளைகளை தன்னுடைய கடமைகளை அவங்களை செய்வதற்கு கொஞ்சம் கொஞ்சம் என்ன செய்யணும், பழக்க வைக்கணும். இப்போ அதை தான் இவர் நமக்கு கற்றுக் கொடுக்குறார். இவர் சோம்பேறியாக இருக்கலை, அந்த பையனையும் சோம்பேறியாக என்ன செய்யலை, இருக்க விடலை. இவரும் உழைக்கிறாரு, அந்த பையனும் அந்த இப்போவே என்ன செய்யணும், படிச்சுக்கிட்டுன்னு சொல்லி கூட்டிகிட்டு போயிருக்கிறாரு. ஒரு பெரிய கனவான். ஒருவேளை நிறைய சொத்து இருந்திருக்கலாம். இன்றைக்கி நிறைய பேர் என்ன செய்கிறாங்க, நிறைய சொத்து இருக்கிறவங்க வேலைக்கு உள்ளவங்களே விட்டுட்டு வீட்டில் உட்காந்துக்கிறாங்க. அதனாலேயும் நிறைய பேர் தன்னுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை இழந்தவங்க அநேகர் உண்டு. இன்றைக்கி கவனமாக இருக்கணும். நம்முடைய குடும்பம் ஆசீர்வாதமாக இருக்கணும்னா நம்ம கையில் கொடுக்கப்பட்டிருக்கிற பொறுப்பு, நம்ம கையில் கொடுக்கப்பட்டிருக்கிற வயல் எல்லாவற்றையும் தன்னுடைய சொந்த கவனத்தில் என்ன செஞ்சுருக்கணும், வச்சுக்கிடணும். அதில் உள்ள வருமானத்தை இன்னொருவர் கொண்டு போகிறதுக்கு நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது, இடம் கொடுத்துடக்கூடாது. நம்ம சோம்பேறித்தனமாகவும் என்ன செஞ்சிடக்கூடாது, இருக்கக்கூடாது. சுறுசுறுப்புள்ளவன் கை தான் செல்வத்தை உண்டாகும். இன்னொரு வார்த்தைக்கு நான் சொல்ல விரும்பலை. சுறுசுறுப்புள்ளவன் கைகளோ செல்வத்தை உண்டாகும். அதனால் நம்முடைய வாழ்க்கையில் வீட்டின் பொறுப்பில் இருக்க தலைவர்கள் சுறுசுறுப்பாக இருக்கணும். எவ்வளோதான் சொத்து இருந்தாலும், எவ்வளோதான் தொழில் இருந்தாலும், அவங்க பார்க்கட்டும் இவங்க பார்க்கட்டும்னு அனுப்பாமல் தானும் தன்னுடைய பிள்ளைகளும் கூட அதில் என்ன செய்யலாம், இணைந்து செயல்படும் பொழுது நம்முடைய அடியானின் வீடு என்றைக்கும் எப்படி இருக்கும், ஆசீர்வதிக்கப்படும். நம்முடைய வீடு ஆசீர்வாதமாக இருக்கணும்னா குடும்ப தலைவர், குடும்ப முகாமுக்கு வந்திருக்கிற தலைவர்கள், இந்த வார்த்தையை கேட்கிற அத்தனை தலைவர்களும், குடும்பத்தின் பொறுப்பில் இருக்கிற அத்தனை பேர்களும் நன்றாக சுறுசுறுப்பாக உழைக்க வேண்டும். தனக்கு கொடுத்திருக்கிற தொழிலை அவர்களே நின்று என்ன செய்யணும், கண்காணிக்க வேண்டும். அவர்களே நின்று பார்க்க வேண்டும். தன்னுடைய தொழிலில் இன்னொருவரை பணம் வாங்குறதுக்கு வைத்துவிட்டு அந்த தொழில் முதலாளியாக இருக்கிற தலைவர்களாக இருக்கிறவங்க போய்விட்டால் அவனுடைய பணங்கள் எல்லாம் என்ன செஞ்சிடும், இழந்து போயிடுவாங்க. நிறைய வேஸ்ட்டாக போயிடும், நிறைய வீணாக போயிடும். அவங்க எவ்வளோ உண்மையாக இருப்பாங்க, நமக்கு உண்மையாக இருக்கவும் இருக்கலாம், இல்லாமல் இருக்கலாம். அதனால் அதில் சொந்த தொழிலை நம்மளே நின்று சுறுசுறுப்பாக பார்க்கும் பொழுது அந்த அடியானின் வீடு, உங்கள் அடியானின் வீடு என்றைக்கும் எப்படிப்பட்டதாக இருக்கும். ஆண்டவர் அதை தான் விரும்புகிறார். நம்முடைய தொழிலை, தன்னுடைய வேலையில் ஜாக்கிரதையாக இருக்கவங்கள ஆண்டவர் நீசருக்கு முன்னால் நிறுத்த மாட்டாராம். யாருக்கு முன்னால் நிற்பாராம் தெரியுமா, ராஜாக்களுக்கு. நம்ம ராஜாக்களுக்கு முன்பாக நிற்க தலைவர்களாக நீங்களாம் மாறணும்னா உங்களுடைய தொழிலை ரொம்ப கவனமாக, ரொம்ப ஜாக்கிரதையாக, எப்படி இந்த சூனேமியாளுடைய கணவர் தனக்கு கொடுத்திருக்கிற வயல் எத்தனை சொத்து என்ன இருந்துச்சோ அத்தனையும் அறுக்கிற இடத்துல போய் அவர் என்ன செஞ்சுட்டு இருக்கிறாரு, நின்று கொண்டிருக்கிறாரு. அவர் மட்டும் போகலை, தன் மகனையும் சேர்த்து என்ன செஞ்சுட்டு போயிருக்கிறாரு, அழைத்துட்டு போயிருக்கிறாரு. பாருங்க, முதலாவது அவர் எப்படிப்பட்டவராக இருந்தார், குடும்பமாக இருந்து ஆலோசித்து குடும்பமாக 2 பேரும் கலந்து ஒரு முடிவெடுக்கிற ஒரு தலைவர். அதனால் அந்த குடும்பம் என்றைக்கும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். இந்த குடும்ப முகாமுக்கு வந்திருக்கிற தலைவராகிய நீங்களும் குடும்பத்தில் குடும்பமாக ஆலோசித்து குடும்பமாக இருந்து ஜெபம் பண்ணி ஒரு முடிவு எடுக்கும் பொழுது நம்முடைய குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்டதாக இருக்கும். அடுத்தது சோம்பேறித்தனமாக இல்லாதபடி நம்முடைய கடமைகள், நம்முடைய தொழில், நமக்கு ஆண்டவர் கொடுத்த பொறுப்புகளை நன்றாக நின்று நிதானமாக ஜெபித்து நம்ம பார்க்கும் பொழுது, செயல்படும் பொழுது நம்முடைய குடும்பம் எப்படிப்பட்டதாக இருக்கும், ஆசீர்வதிக்கும். இது வரைக்கும் நம்ம எப்படி இருந்தோமோ தெரியாது. இன்னையிலேருந்து இங்கே வந்துட்டு போயிருக்கவங்க எல்லாரும் ஒரு முடிவு எடுக்கணும். நம்முடைய கடமைகளை நம்மளே என்ன செய்யணும், செய்யணும், சுறுசுறுப்பாக செய்யணும். நம்முடைய பொறுப்புகளை நாம் கவனிக்கும் பொழுது நம்முடைய குடும்பம் என்றைக்கு எப்படி இருக்கும், ஆசீர்வதிக்கப்பட்டதாக இருக்கும். அந்த ஆசீர்வாதத்தை ஆண்டவர் தான் என்ன செய்யும், தர முடியும்.
ஆண்டவர்கிட்ட கேட்டு தான் அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும். அந்த சுறுசுறுப்பை பெற்றுக்கொள்ளணும். நம்முடைய கடமைகளை நம்மளே செய்வதற்கு பழகி கொள்ளணும். அப்படி செய்யும் பொழுது நம்முடைய அடியானின் வீடு என்றைக்கும், இந்த குடும்பம், நம்முடைய வீடுனா வீட்டில் உள்ள எல்லாரையும் குறிக்கும். காலையில் பார்த்தோம், இன்றைக்கு இந்த வீட்டுக்கு, அந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்ததுன்னா அந்த வீட்டில் அத்தனை பேருக்கு ரட்சிப்பு. அதே மாதிரி நம்ம வீடு ஆசீர்வதிக்கணும், வீட்டில் உள்ள எல்லாரும் எப்படிப்பட்டுருவோம்? ஆசீர்வதிக்கப்பட்டிரும். இந்த ஆசீர்வாதத்தை ஆண்டவர் நமக்கு தரும்படியாக தான் இந்த கூட்டத்தில் நம்ம கலந்து கொண்டிருக்கோம். ஆண்டவர்கிட்ட கேட்போம், ஆண்டவரே இந்த வார்த்தையின் படி நானும் எல்லா குடும்பமாக ஆலோசித்து காரியங்களை செய்யணும். எல்லா குடும்பமும் சுறுசுறுப்பாக எங்களுடைய அவருடைய பணிகள் அவரவருக்கு கொடுத்துருக்க. ஒருவேளை சிலருக்கு ஊழியந்தான் இருக்கும், அதையும் நம்ம சுறுசுறுப்பாக ஓடி செய்யணும். சிலருக்கு நல்ல அரசாங்க வேலையாக இருக்கும், சிலருக்கு தனியார் வேலையாக இருக்கும், சிலருக்கு சொந்த தொழிலாக இருக்கும். எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, அதை உண்மையாக ஓடி சுறுசுறுப்பாக நம்ம செய்யும் பொழுது நம்முடைய குடும்பம் என்றைக்கும் எப்படிப்பட்டதாக இருக்கும்? ஆசீர்வதிக்கப்பட்டதாக இருக்கும். ஆசீர்வதிக்கும் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாரே. ஆசீர்வதிக்கும் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாரே. துதி தோத்திரம் இயேசுதேவா, துதி உமக்கே என்றுமே. துதி தோத்திரம் இயேசுதேவா, துதி உமக்கே என்றுமே. ஆசீர்வதிக்கும் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாரே. யாக்கோபை ஆசீர்வதித்த தேவன் ஆசீர்வதிப்பாரே. யாபேசை ஆசீர்வதித்த தேவன் ஆசீர்வதிப்பாரே. யாக்கோபை ஆசீர்வதித்த தேவன் ஆசீர்வதிப்பாரே. யாபேசை ஆசீர்வதித்த தேவன் ஆசீர்வதிப்பாரே. ஆசீர்வதிக்கும் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாரே. ஆசீர்வதிக்கும் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாரே. துதி தோத்திரம் இயேசுதேவா, துதி உமக்கே என்றுமே. துதி தோத்திரம் இயேசுதேவா, துதி உமக்கே என்றுமே. ஆசீர்வதிக்கும் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாரே. ஆசீர்வதிக்கும் தேவன் நம்மை ஆசீர்வதிக்கும் தேவன். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபின் குடும்பத்தை, யாபேஸ் குடும்பத்தை ஆசீர்வதித்த தேவன் நம்முடைய குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பார். ஆமேன், ஆமேன், ஆமேன். அடுத்தது இவர்கிட்ட என்ன காணப்பட்டுன்னு வேதத்தில் வாசிக்க ஆரம்பிச்சு, அதே அதிகாரத்தில் 23வது வசனத்தை வாசிங்க. ம் 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 போதுமா? முந்தின வசனத்தை பாருங்க. தன் புருஷனிடத்தில் ஆள் அனுப்பி, நான் சீக்கிரமாய் தேவனுடைய மனுஷன் இருக்கும் இடத்துக்கு போகும்படிக்கு வேலைக்காரரில் ஒருவனையும் ஒரு கழுதையும் எனக்கு அனுப்ப வேண்டும் என்று சொல்ல சொன்னாள். அப்பொழுது அவன், இது அமாவாசை அல்ல, ஓய்வு நாள் அல்லவே, நீ இன்றைக்கு அவரிடத்துக்கு போக வேண்டியது என்ன என்று கேட்க சொன்னான். அதற்கு அவள், எல்லாம் சரிதான், நான் போக வேண்டியது என்று சொல்லி அனுப்பிட்டான். இதில் என்ன, இதில் அவர்கிட்ட நான் என்ன, இதில் அவருடைய கணவரிடத்துல காணப்பட்ட நல்ல குணம் என்னென்னா, அந்த அம்மா திடீர்னு ஒரு நாள் அங்கே இப்படி போகணும், எனக்கு ஒரு கழுதை அனுப்புன்னு கேட்குறாங்க. சில தலைவர்கள் அந்த அம்மாமார்கள் என்ன கேட்டாலும் சரி, பிள்ளைகள் என்ன கேட்டாலும் டக்குன்னு என்ன செஞ்சிருவாங்க, சரி ஓகே டிக் அடிச்சிடுவாங்க. இல்லவே இல்லை, எங்கே போகிறாங்க, என்ன, அது என்ன தேவை, இன்றைக்கி அது சரிதானா, போகலாமா போகக்கூடாதா, என் மனைவி இந்த இடத்துக்கு நான் அனுப்பலாமா, என் பையனை இன்றைக்கி அனுப்பலாமா, என் பிள்ளையை அனுப்பலாமான்னு சொல்லி குடும்ப தலைவர்கள் இந்த ஐயாவுக்கு கேட்ட மாதிரி கேட்கணும். இன்றைக்கி அமாவாசையும் கிடையாது, ஓய்வு நாளும் கிடையாது, ஏன் கழுதையை கேட்குற, ஏன் வேலைக்காரனை கேட்குற, என்ன செஞ்சார், கொஸ்டின் அனுப்பணும். கணம் போகிறதுனே சரிதான், கணவர்கிட்ட கேட்டு செய்கிற ஸ்திரீ தான். ஆனாலும் இன்றைக்கி பாருங்கள், திடீர்னு ஒரு கழுதை வேணும், ஒரு வேலைக்காரன் வேணும்னு, என்ன அப்படி திடீர் அப்படின்னு கேட்குறார். இதுபோல் குடும்ப தலைவர்கள் எல்லா காரியத்தையும் தலையாட்டிகிட்டு இருக்கக்கூடாது. சில காரியங்கள் அது என்னங்கிறத, பிள்ளைகள் எங்கே போகிறாங்க,
நம்ம பிள்ளைங்க என்ன நிலையில் இருக்கிறாங்க, நம்ம பையன் எப்படி இருக்கான், நம்ம பொண்ணு எங்கே போகிறேங்கிறா, நம்ம மனைவி எங்கே போகிறேங்கிறாங்க, அவங்க கேட்டு தான் என்ன செய்யணும், அவங்கள அனுப்பணும். என்னன்னாலும் சரி உடனே சரி சரி நினச்சக்கூடாது. இது இவர்கிட்ட நான் வாசிக்கும் பொழுது எனக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுத்த ரகசியம். உடனே சொல்லலை, அமாவாசை கிடையாது, ஓய்வு என்ன இன்னைக்கு ஊழியக்காரை பார்க்கணும்னு நினைக்கிறேன், இன்றைக்கி என்ன அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாரு, அவர் கொஸ்டின் பண்ணுறாரு. நம்முடைய மனைவி தானே, என்னுடைய என் குடும்பத்துக்கே கணம் பொருந்தின ஒரு சிறியா இருக்கிற மனைவி தானே அப்படின்னு சொல்லி உடனே என்ன செய்யலை, அவர் சரி என்று சொல்லவில்லை. குடும்ப தலைவராக இருக்கிறவங்க உங்கள் தொழிலில் இருந்தாலும் சரி, இந்த காரியத்துக்கு போகலாமா, இது சரியானு ஆண்டுகிட்ட கேட்டுட்டு தான் செய்யணும். மனைவின் காரியமாக இருந்தாலும் சரி, இது சரியா, இன்றைக்கி இந்த இடத்துக்கு போகணுமா, இது வேணுமா, இல்லை இன்றைக்கி நாளைக்கு பார்த்துக்கலாமா அப்படிங்கிறத அவங்க என்ன செய்யணும், ஆண்டரோடு கூட இணைந்து ஆலோசனை பண்ணி முடிவெடுக்கணும். பிள்ளைகளாக இருக்கும், இன்றைக்கி எங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு அங்கே போகணும், இங்கே சுத்தம் யோசித்து பார்க்கணும், இது சரிதானா சொல்லி என்ன செய்யணும். இதை நமக்கு சூனேமியாள்கிட்ட கணவர் கற்றுக் கொடுக்குறார். நம்முடைய குடும்பம் ஆசீர்வாதமாக இருக்கணும்னா இப்படிப்பட்ட ஒரு கிருபை நம்ம குடும்பத்தில் என்ன செய்யணும், காணப்படணும். நம்ம எங்கேயும் போகணுனால, எங்கள் வீட்டில் எங்கேயாவது நான் ஊருக்கு செவலுக்கு தான் போகணுன்னு கேட்டிருப்பேன். அங்கே போனால் இத்தனை நாள் போகணும், என்ன போகணும்னு சொல்லி அதை பிளான் பண்ணி யோசித்து தான் அனுப்புவாங்க. சரியா, குடும்பத்தில் அப்படி கரெக்டாக கேட்டு அனுப்பணும். திடீர்னு அங்கே போய் ஒரு நாள் தான் இருந்திருப்பேன், இங்கேருந்து ஒரு ஃபோன் வரும், அப்போ லேண்ட்லைன் தான், இன்றைக்கி இந்த இடத்துல களக்காட்டில் ஊழியம் இருக்குது, இன்றைக்கி காலையில் அந்த ஊழியத்தை நிறைவேற்றணும் அப்படின்னு எனக்கு அங்கேருந்தே ஒரு ஃபோன் வரும். உடனே அன்றைக்கி அந்த ஊழியத்தை என்ன செய்யணும். ஏன் சொல்கிறேன்னா, எத்தனை நாள் நான் இருக்கணும்னு போனேன், எனக்கு இத்தனை நாளில் என்னை கூப்பிட்டா சரியா இல்லை. நமக்கு என்ன சகோதரர்கள் நம்முடைய குடும்ப தலைவர்கள் என்ன சொல்கிறாங்களோ அதன்படி என்ன செய்யணும், கேட்கணும். இந்த அம்மாட்ட அவர் கரெக்டாக கேட்டு அனுப்புகிறாரு. அதுக்கப்புறம் அந்த அனுப்பி அந்த காரியமும் நடந்துச்சு. அதனால் நம்முடைய வீட்டில் எந்த காரியத்தையும் கரெக்டாக என்ன செய்யணும், குடும்ப தலைவர்கள் தான் அதை சரியாக தப்பாங்கிறத முடிவெடுத்து என்ன செய்யணும். அப்போ அந்த குடும்பம் எப்படி இருக்கும். ஆமாம், நம்ம மனைவி தானே போகிறேன்றா போட்டுன்னு சொல்லக்கூடாது. நம்ம பிள்ளைங்க ஆசையாக வளர்க்குற பையனும் பிள்ளைங்க தானே போகிறேங்கிறாங்கன்னு சொன்னால் அது வேறு மாதிரி போயிடக்கூடாது. அதனால் பெற்றோராக தலைவராக இருக்கிறவங்க அதில் ரொம்ப கவனமாக இருக்கணும். கவனமாக இருக்கும் பொழுது அந்த குடும்பம் எப்படிப்பட்ட குடும்பமாக இருக்கும். அடியானின் வீடு என்றைக்கும், அது என்றைக்கும் ஒரு நாள் கிடையாது, என்றைக்கும் எப்படி இருக்கும், ஆசீர்வதிக்கப்பட்ட வீடாக. இதுதான் நான் சூனேமியாளுடைய கணவர்கிட்ட பார்த்த ஒரு குடும்பம் ஆசீர்வாதமாக இருக்கணும். குடும்ப தலைவர் கலந்து ஆலோசித்து என்ன செய்யணும் காரியங்களை. வீடு கட்டி கொடுக்கணும்னு சொல்லிட்டாங்க அந்த அம்மா, ஒரு அறையை கட்டி கொடுக்கணும். அவர் அதை 2 பேருமா சேர்ந்து யோசித்து என்ன செஞ்சாங்க, முடிவெடுத்து செஞ்சாங்க. அதே மாதிரி அடுத்தது அந்த அந்த என்ன பண்ணார், அவர் 2வது செஞ்ச காரியம் என்ன சொல்லுங்கள். ரெண்டாவது அவர் சொன்ன காரியங்களை அப்படியே அந்த அம்மா என்ன செஞ்சாங்க. முதலாவது அவர் என்ன சொன்னார், ஆலோசனை பண்ணி செஞ்சாங்க, அப்படிதானே. அப்போ நம்முடைய காரியங்களை கலந்து என்ன செய்யணும், எல்லாத்தையும் நம்ம செய்யணும். அவர்கிட்ட நம்ம படித்த ஒரு காரியம். அடுத்தது அவர் இஷ்டத்துக்கு விடலை, அவர் கேள்வி கேட்குறாரு, இங்கே போகணும் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்குறாரு. சுறுசுறுப்பாக இருக்கார். இவ்வளவு நம்ம அவர்கிட்ட கற்றுக்கொண்ட நல்ல காரியம். நம்முடைய வாழ்க்கையில் சுறுசுறுப்பு வேணும். எந்த இடத்துக்கு போகணுன்னாலும் தலைவர்கள் அதை கரெக்டாக சென்சார் பண்ணி அனுப்பணும். கரெக்ட், பிள்ளைகளையோ மனைவியோ எல்லா இடத்துக்கும் போயிருன்னு சொல்ல முடியாது. இருந்து யோசித்து சரின்னா அனுப்பலாம். அப்போ அந்த குடும்பம் எப்படி இருக்கும், ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பமாக இருக்கும். அடுத்தது நம்முடைய வாழ்க்கையில் ரொம்ப அடுத்த முக்கியமான ஆள் யார் தெரியுமா, குடும்பத்தின் யார், தலைவி. முதல்ல குடும்ப தலைவர் அந்த குடும்பத்தின் ஆசீர்வாதத்துக்கு எவ்வளவு காரணமாக இருந்தாரோ அதுபோல் குடும்ப தலைவியும். குடும்பம்னு சொன்னால கணவன் மனைவி தான், 2 பேரும் இணைந்தால் தான் அந்த குடும்பம். அந்த குடும்பத்தில் தலைவியும் சரியாக செயல்படும் பொழுது அந்த குடும்பம் ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பமாக என்ன செய்யணும். எமது அடியானின் வீடு என்றைக்கும் உமக்கு முன்பாக எப்படிப்பட்டதாக இருப்பதாக ஆசீர்வதிக்கும். அந்த தலைவர் கரெக்டாக இருந்தாலும் கூட குடும்பம் சரியாகாது. 2 பேரும் சரியாக இருக்கும் பொழுது அந்த குடும்பம் எப்படி இருக்கும், இன்னும் ஆசீர்வதிக்கப்பட்டதாக ஆசீர்வாதமானதாக இருக்கும். அந்த அம்மாவை பற்றி முதலாவது நம்ம வாசிக்கணும்னா அதே அதிகாரத்தில் 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் அந்த 8வது வசனத்தை வாசிங்க. 8வது வசனம். ம் 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 சரி. 10வது வசனம். ம் 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 சரி. அந்த சூனேமியாள்கிட்ட காணப்பட்ட முதலாவது குணம் என்னென்னா, அவர்கிட்ட கேட்டு தான் என்ன செய்கிறா. தன்னுடைய கணவர்கிட்ட
இங்கே நம்ம எத்தனை பேர் ஏதாவது ஒரு காரியம் செய்யணும் நம்முடைய வீட்டில் கணவர்கிட்ட கேட்டு செய்கிறோம்? பவுல் அழகாக எழுதியிருக்கிறாரு, இந்த கணவனுக்கு உடைய கணவருக்கு எல்லாவற்றிலும் நம்ம எல்லா காரியங்களும் என்ன செய்யணும்? கீழ்ப்படியணும்னு எழுதியிருக்கோம். இது ஆனால் நம்ம என்ன செய்கிறோம்? நிறைய நேரத்தில் கீழ்ப்படியும் இருக்காது, கேட்டு செய்கிறதும் கிடையாது. எனக்கு தெரியல வாங்குறது, நான் பாட்டு வாங்கிறேன், இல்லவே இல்லை. கேட்டு இந்த அம்மா நமக்கு கற்றுக் கொடுக்குற ஒரு ஆலோசனை, ஒரு குடும்பம் ஆசீர்வாதமாக இருக்கணும்னு சொன்னால் குடும்பமான வரைக்கும் எல்லாம் சில சூழ்நிலையில் கேட்க முடியாது, டைம் இருக்காது, நம்ம எங்கேயோ நின்றுட்டுருப்போம். இப்போ தான் செல்லுக்கு கேட்டுடலாம், அந்த முன்னால் முடியாது. இப்போ நம்ம அதை கேட்டு கேட்டு செஞ்சால் அதில் உள்ள ஒரு பெரிய லாபம் வந்தாலும் நஷ்டம் வந்தாலும் அதை அவங்க பார்த்துக்கிடுவாங்க. நீங்கள் கேளாமல் செய்ததுனால சில நஷ்டங்கள் கஷ்டங்கள் வரும்பொழுது அது நம்ம தலையிலே விழுந்துடும், நம்ம தான் என்ன செய்ய போகிறோம்? கஷ்டப்பட போகிறோம். அதனால் இந்த அம்மாள்கிட்ட நம்ம சூனேமியாள்கிட்ட கற்றுக்கொள்கிற ஒரு காரியம், அவர்கிட்ட போய் கேட்டு செய்கிறான். நம்ம வீட்டுக்கு அடிக்கடி வந்து இங்கே சாப்பிட்றாங்க, நம்ம கூட இருக்கிறாங்க, ஊழியம் செய்கிறாங்க. ஒரு எலிசா தீர்க்கதரிசி வராரு, இவர் ஒரு பெரிய பரிசுத்தவான். இவர் தனியாக நம்ம வீட்டில் எல்லாரோட வரால் இருந்து ஜெபம் பண்ண முடியாது, தனியாக அவர் ஆண்டவரை தியானிக்க முடியாது, ஆண்டவரோடு கூட உறவாட முடியாது. அவருக்கு தனியாக நம்ம ஒரு அறையை கட்டி கொடுத்துட்டோன்னா அவர் எப்பவும் வருவார், அவருக்கு தங்குறதுக்கு படுக்கிற எல்லா இடமும் நம்ம ரெடி பண்ணி கொடுத்தா நல்லது தானேன்னு சொல்லி அவர் தன்னுடைய கணவர்கிட்ட கேட்டு என்ன செஞ்சாங்க? அந்த அம்மா செயல்பட்டாங்க. அதனால் இங்கே வந்திருக்கிற சகோதரிகளாக இருக்க நீங்கள் எல்லாருமே நம்ம குடும்பத்தில் கணவர்கிட்ட கேட்டு நம்ம செயல்படும் பொழுது அந்த குடும்பம் ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பமாக என்ன செய்யும்? கட்டாயம் இருக்கும். என்ன காரியமாக இருந்தாலும் சரி தான், சிறிய காரியமாக இருந்தாலும் சரி, பெரிய எல்லாம் அவங்களுக்கு தெரியாது, நான் பார்த்துக்கிறவேன் நம்ம செஞ்சோன்னா நிறைய சிக்கல்களில் நம்ம என்ன செய்யணும்? மாட்டிக்கொள்வோம். இன்றைக்கி நிறைய பெண்கள் வீட்டுக்கு தெரியாமல் நிறைய கடன் வாங்கி கடன் கூடி வட்டிக்கு மேலே வட்டியாகி என்ன செய்யணும்னு தெரியாமல் தெருவில் வந்த பிறகு தான் கணவருக்கே தெரியும். இப்படி நிறைய ஃபேமிலியில் இருக்கிறாங்க. அநேக நம்ம பேப்பர்லேயே நிறைய பார்க்கலாம், செய்தியில் நிறைய பார்க்கலாம், கேட்கலாம். வீட்டுக்கு தெரியாமலே லட்சக்கணக்கில் கடன், அல்லது யாருக்காவது வாங்கி கொடுத்துருது, யாருக்காவது பிணைப்படுவதுக்கு கையெழுத்து போட்டுருது. இதனால் நிறைய பெண்கள் இன்றைக்கி சிக்கலில் மாட்டிகிட்டு இருக்காங்க. ஆனால் அந்த சூனேமியாள் பாருங்கள், அவரிடத்துல கேட்டு என்ன செஞ்சா? செய்து அவர்கிட்ட போய் கலந்துட்டு நம்ம வீட்டுக்கு வர ஒரு பரிசுத்தவான், ஒரு நல்ல பெரிய ஊழியக்கார், பெரிய தீர்க்கதரிசி வர் வேதத்தில். எலிசாலாம் பெரிய தீர்க்கதரிசிகள். எலிசா தீர்க்கதரிசி காலத்தில் வாழ்ந்திருக்காங்க இந்த சூனேமியாள் குடும்பம். அவருக்கு நம்ம வீட்டுக்கு வரும்போது தங்குவதற்கு ஒரு அறை வேணும், ஒரு நல்ல கட்டில் மெத்த வேணும், நல்ல விளக்கு வேணும், நல்ல மேசை நாற்காலிலாம் வச்சு பைபிள் வாசிக்க அதை தியானம் பண்ணதுக்கு ஜெபம் பண்ணதுக்கு வேண்டிய எல்லா வசதியும் நம்ம என்ன செய்து கொடுக்கணும். அவர் வர்ற டைமில் அவருக்கு நல்ல சாப்பாடு செஞ்சு கொடுக்கணும்னு சொல்லி அவரிடத்துல கேட்டு செஞ்சா. இன்றைக்கி நம்ம என்ன காரியமாக இருந்தாலும் நம்முடைய கணவரிடத்தில் கேட்டு நம்ம இப்படி செய்யலாமா? அது நம்முடைய சொந்த காரியமாக தனிப்பட்ட காரியமாக இருக்கலாம், போய் கேட்டு செஞ்சுருங்க. அதில் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து மாட்டிக்கிட்டு இருக்கும். அப்போ நான் உங்கள்கிட்ட அன்றைக்கி சொல்லி தான் செஞ்சேன், ஆனாலும் இப்படி வந்துட்டு, சரி பரவாயில்ல ஆண்டவர் பார்த்துக்கிடுவார்னு சொல்லி 2 பேரும் ஜெபம் பண்ணி ஒரு கேட்டு செஞ்சதுனால அந்த பிரச்சனை அப்படியே சால்வ் ஆயிரும். கேளாமல் செஞ்சால், இதை என்கிட்ட கேளாமல் செஞ்சதுனால தான் இப்படி மாட்டிட்ட அப்படின்னு சொல்லி குடும்பத்துக்குள்ளே என்ன வந்துடும்? ஒருவர் பயங்கரமான ஒரு போராட்டம், பயங்கர கலவரம், விவாதம், சண்டை, சில இடங்களில் பெரிய பிரச்சனையே வந்து பெரிய விதத்துலலாம் மாறிடுது. அதனால் நமக்கு சூனேமியாள் கற்றுக் கொடுக்குற காரியம், கணவரிடத்துல கேட்டு என்ன செஞ்சாங்க? செயல்பட்டாங்க. அதே மாதிரி பிள்ளைகளாக இருக்க, நீங்கள் வாலிய பிள்ளைங்கள்லாம் தங்கச்சி உங்கள் அம்மா அப்பாட்ட கேட்டு தான் என்ன செய்யணும் எல்லா காரியங்களும். அவங்க இருக்காங்க, நீங்கள் இருக்கிறது வந்து அது வேறு பழமையான காலம், நாங்கள் கம்ப்யூட்டர் காலத்தில் இருக்கோம். இன்றைக்கெல்லாம் நீங்கள் சொல்கிறபடி எங்களால் கேட்க முடியாதுன்னு சொன்னீங்கன்னா சிக்கலில் மாட்டிக்கிடுவீங்க. கேட்டு செஞ்சிட்டிங்கன்னா, அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் சொல்லிட்டு செஞ்சுட்டா அதில் ஏதாவது பிரச்சனை வந்தால் அவங்க நமக்கு செயல்பட்டு அதை என்ன நம்மளை காப்பாற்றி விட்டுருவாங்க. நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டு தானம்மா செஞ்சேன், எப்போ அவங்கள்ட்ட சொல்லிட்டு தானப்பா செஞ்சேன்னு சொல்லிடலாம். மனைவிமார்கள் தன்னுடைய கணவர்கிட்ட கேட்டு, முதல்ல ஆண்டவர்கிட்ட கேளுங்க, அடுத்தது நம்முடைய கணவர்கிட்ட கேட்டு அவங்க சொல்கிறபடி நம்ம செய்யும் பொழுது நிறைய நம்ம அப்படி சொல்லி செஞ்சு நிறைய சிக்கலில் மாட்டியிருப்போம். அப்போ அவங்க சொல்லி செஞ்சதுனால அந்த சிக்கலை 2 பேருமா ஜெபம் பண்ணி அந்த சிக்கலை என்ன செஞ்சிடலாம்? ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். சொல்லாமல் செஞ்சுருந்தா பாடு, என்கிட்ட சொல்லிட்டா செஞ்சா பிரச்சனை நீ பார்த்துக்கணும் நம்ம தலையில் போட்டுருவாங்க. அப்போ நம்ம இன்னும் பெரிய பாரத்தை சுமந்துட்டு குடும்பத்தில் என்ன கெட்டு போயிடும்? ஆசீர்வாதம் கெட்டு போயிடும், சமாதானம் கெட்டு போயிடும், பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை என்ன செஞ்சுக்கிட்டே இருக்கும்? வளர்ந்து கொண்டே இருக்கும். இதை நமக்கு சூனேமியாள் கற்றுக் கொடுக்குறாங்க. அவர்கிட்ட கேட்டு தான், அந்த ஐயாட்ட கேட்டு நம்ம அந்த காரியத்தை என்ன செஞ்சாங்க? அதே போல் இங்கே வந்திருக்கிற பெண்களாகிய நீங்கள், சின்ன பிள்ளைகளாக நீங்களாக இருந்தாலும்
உங்களுடைய பெரியவர்கிட்ட கேட்டு செய்யுங்க. இப்போ முதல்ல ஆண்டவர்கிட்ட கேட்போம், அடுத்து நம்முடைய கணவர்கிட்ட கேட்போம். பிள்ளைகள் முதல்ல ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஆண்டவர் என்ன சொல்கிறாரோ அதன்படி நம்ம என்ன செய்வோம், செய்யும் பொழுது நம்ம குடும்பம் ஆசீர்வாதமாக இருக்கும். ஆண்டவர்கிட்ட நான் ஜோம் பண்ணேம்மா இப்படி சொன்னாங்கன்னு உங்கள் அம்மா அப்பாட்ட நீங்கள் சொல்லிவிட்டு ஒரு காரியத்தை செஞ்சிங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்போ என் பிள்ளை நம்மளை விட அட்வான்ஸ் ஆண்டவர்கிட்ட தொடர்பு வச்சுருக்கேன், ஆண்டவர்கிட்ட கேட்டு கேட்டு என் பொண்ணு செய்கிறேன், என் பையன் செய்கிறேன்னு அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. அப்படி நம்ம செய்யும் பொழுது நம்ம குடும்பம் என்றைக்கும் அடியானின் வீடு எப்படிப்பட்டதாக இருக்கும், ஆசீர்வதிக்கப்பட்டதா. நம்ம வீடு என்றைக்கும் ஆசீர்வாதத்தின் வீடாக தான் இருக்கணும். ஒரு நாளும் ஆசீர்வாதத்தை நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது, குறைவுபற்றவே கூடாது. அது உலக பிரகாரமான ஆசீர்வாதமாக இருக்கலாம், ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களாக இருக்கலாம். எல்லா ஆசீர்வாதம் நம்ம வீட்டில் எப்படி தான் இருக்கணும், எப்பொழுதும் நிறைவாக தான் இருக்கணுமே தவிர ஒரு நாளும் நம்ம வீட்டில் ஆசீர்வாதம் என்ன செஞ்சு போயிடக்கூடாது, குறைந்து போய்விடவே கூடாது. அப்போ நம்ம சூனேமியால் கற்றுக் கொடுக்குற காரியம் அவர்கிட்ட கேட்டு கேட்டு என்ன செய்கிறா. அடுத்தது பாருங்க, அதே இதில் 13வது வசனத்தை வாசிக்கலாம். ம் 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 ஆ ம் ம் ஆமேன். அடுத்தது 2வது அந்த அம்மாட்ட என்ன காணப்பட்டுச்சு, முதலாவது கேட்டு கணவர்கிட்ட கேட்டு. அப்போ கண்டிப்பாக கணவர்கிட்ட மட்டும் கேட்டிருக்க மாட்டேன், ஆண்டவர்கிட்டையும் கேட்டு தான் செயல்பட்டிருப்பாங்க. அடுத்தது அந்த கேயாசி தான் யார், எலிசாவுடைய வேலைக்காரன். அவரை போய் சொன்னார், நம்ம வர்றப்பெல்லாம் நம்மளை ரொம்ப அழகாக சந்தோஷமாக உபசரணை, எவ்வளவு உபசரணை இந்த சகோதரி பண்ணுறாங்க, இவங்களுக்கு ஏதாவது வேணுமா, ராஜாட்ட பேசுறனாலும் பேசுகிறேன், சேனாதிபதினா பெரிய படைத்தலைவர்கிட்ட போய் பேசுறனாலும் நான் பேசுகிறேன்னு போய் சொல்லு அப்படின்னு சொல்லி வேலைக்காரன்ட்ட கேயாசிட்ட சொல்லி அனுப்புகிறாங்க. யார்கிட்ட, சூனேமியாள்கிட்ட சொல்லி. அதுக்கு அந்த அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, என் ஜனத்தின் நடுவே சுகமாக இருக்கேன், எனக்கு எந்த குறைவுமே கிடையாது, எந்த குறைவுமே கிடையாது. பாருங்கள், இருக்கிற ஒரு சில சூழ்நிலையை கூட அந்த அம்மா என்ன செய்யலை. நம்ம என்ன பண்ணுறோம், பெண்களாகி நம்மகிட்ட யாராவது ஒரு எப்படி இருக்கீங்கன்னு கேட்டால், ஆமாம் நான் சாகாமல் இருக்கேன், இப்படி நிறைய அம்மாமார் பேசுகிறாங்க. தயவுசெய்து இந்த வார்த்தை என்ன செஞ்சிடக்கூடாது, இது சிலர் ஏதோ இருக்கேன், ஏதோ வாரேன், ஏதோ போகிறேன், என்னதோ இருக்கேன், இந்த வேர்டெலாம் நம்ம வாயில் என்ன செய்யக்கூடாது, இந்த வார்த்தைகள் பெண்களுடைய வார்த்தையில் வாழ்க்கையில் வரவே கூடாது. நம்ம சாகாமல் இருக்க ஆண்டவர் நம்ம வச்சிருக்கிறாரு இந்த உலகத்தில். எவ்வளோ நாள் அவர் வைத்திருக்கிறாரோ அது வரைக்கும் நம்ம மகிழ்ச்சியோடு இருக்கணும். நிறைய உலக பாடுகள் வரும், ஆனால் அவைகளின் நம்மள இந்த பாருங்கள், இந்த அம்மாவுக்கு இவருடைய கணவர் வயசானவர், பெரிய வயது உள்ளவன் போட்டிருக்கு. இவர் கணவர் வயசாயிட்டு இந்த அம்மாவுக்கு குழந்தை இருக்குமோ தெரியாது. ஆனாலும் இந்த அம்மாட்டக்கு இது மாத்திரம் இல்லை, வேறு எத்தனையோ பிரச்சனைகள் இருந்திருக்கலாம், சொத்து பிரச்சனை மற்ற பிரச்சனைலாம் இருந்திருக்கலாம். ஒரு ராஜாட்ட போய் சொல்லணுமா, சேனாதிபதிகிட்ட சொல்லணுமா, அல்லது ஆண்டவர்கிட்டே நான் நேரடியாக பேசுகிற தீர்க்கதரிசி ஆண்டவர்கிட்ட சொல்லணுமாங்க தான் கேட்குறாரு. அந்த அம்மா சொல்லிட்டாங்க, நான் என் ஜனத்தின் நடுவில் சூனேம் ஊரில் இருக்க எல்லாரும் நடுவில் நான் சுகமாக இருக்கேன், எனக்கு ஒரு குறைவும் கிடையாது. பாருங்கள், தன்னுடைய குறைவுகளை ஆண்டவர்கிட்ட மாத்திரம் அந்த அம்மா கண்டிப்பாக சொல்லியிருப்பாங்க. ஒருத்தர் கேட்டவர்கிட்ட கூட என்ன செய்யலை, நல்லா இருக்கிறேன், நான் நல்லா இருக்கேன்னு சும்மா வெறுப்புலையும் சொல்லக்கூடாது, நான் கர்த்தருடைய கிருபையினால் நான் சுகமாக ஆசீர்வாதமாக இருக்கிறேன், எனக்கு எந்த குறைவும் கிடையாது. அல்லேலூயா. நம்ம இப்படி சொல்ல பழகணும், இப்படி பேச பழகும். நம்முடைய வீட்டில் குறைவுகள்லாம் என்ன செஞ்சிடும், நிறைவானது வரும் பொழுது குறைவானதெல்லாம் போயிடும். நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் மேய்ப்பராக இருக்கும் பொழுது நம்முடைய குறைவுகள்லாம் மாறிடும். அந்த குறைவை நம்ம ஜனத்தின் நடுவில் இருக்கிற ஜனங்கள்கிட்டையோ மக்கள்கிட்டையோ மற்றவங்கள்ட்டையோ ஓடி ஓடி போய் நம்முடைய கதைகளை பற்றி சொல்கிறதுனால அந்த குறைவு என்ன செய்யாது, மாறாது. சொல்ல வேண்டியவர்கிட்ட மாத்திரம் சொல்லிவிட்டு நான் நம்முடைய ஜனத்தின் நடுவில் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறேன், மகிழ்ச்சியாக இருக்கிறேன், எனக்கு எந்த குறைவுமே கிடையாது அப்படின்னு சொன்னாங்க. அல்லேலூயா. பாருங்கள், எவ்வளோ ஒரு பெரிய உயர்ந்த உன்னத ஆவிக்குரிய ஒரு வார்த்தை. நான் என் ஜனத்தின் நடுவே சுகமாக இருக்கிறேன். நம்ம நினச்சிருப்போம் உலக பிரகாரமாக ஒரு ராஜாட்ட போய் சொல்கிறாங்களே, ராஜாட்ட சொல்லி எனக்கு இந்த காரியத்தை முடிச்சு தந்துருங்களேன், ஒரு படைத்தலைவர்கிட்ட அவர்கிட்ட இதை சொல்லிடுங்களேன், எனக்கு இவ்வளோ எதிர்ப்பு இருக்குது சொல்லியிருக்கலாம். ஆண்டவர்கிட்ட சொல்லக்கூடிய தீர்க்கதரிசி ஆண்டவர்கிட்ட நீங்கள் அந்த அம்மா நினச்சிருப்பாங்க, நம்மளே ஆண்டவர்கிட்ட சொல்லிக்கிட்டே தானே இருக்கிறோம், நம்ம சந்தோஷமாக கர்த்தருக்குள்ளே எப்பொழுதும் சந்தோஷமாக இருங்களேன் என்று மறுபடியும் உங்களுக்கு சொல்கிறேன்னு சொல்லி பவுல் சொல்கிறது போல், நம்ம நான் சுகமாக இருக்கேன், மகிழ்ச்சியாக இருக்கேன், சந்தோஷமாக இருக்கேன். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் இந்த பாட்டை தான் படிக்கணும்னு நினச்சேன். இந்த பாட்டை என்ன செஞ்சுட்டா, அதுக்கு நமக்கு முன்னதாகவே படித்து
ஆயத்தை பண்ணி விட்டுட்டா. அதனால் இந்த பாட்டில் ஒரு கவியை நம்ம பாடும். ஏன்னா எல்லா சூழ்நிலையிலும் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். அல்லேலூயா. அதான் பவுல் சொல்வார், நான் எந்த நிலைமையிலும் மனரம்யமாக இருக்க கற்றுக்கணும். வாழ்வானாலும் தாழ்வானாலும் ஏதான எல்லா சூழ்நிலையும் வரும். இவளுக்கு குழந்தை கிடையாது. இந்த அம்மாவுக்கு நீ எத்தனை நெருக்கம் இருந்துச்சு நமக்கு தெரியாது. ஆனாலும் அந்த தீர்க்கதரிசியுடைய வேலைக்காரன் கேட்கும்பொழுது, நான் என்ன ஜனத்தின் நடுவில் எப்படி இருக்கிறேன் ஐயா, சுகமாக இரு. இதை நம்ம அம்மாமார் சொல்லும் பொழுது ஐயாமாரும் நம்ம கூட சேர்ந்துக்கிடுவாங்க. அந்த குடும்பம் என்றென்றைக்கும் ஆசீர்வதிக்கப்பட்டதாக இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பமாய் என்றைக்கும் ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பம் நம்ம குடும்பம் இருக்கணும்னு சொன்னால், நம்ம ஜனத்தின் நடுவே நான் சுகமாக இருக்கையா, எனக்கு எந்த குறையும் என்ன கிடையாது, கிடையவே கிடையாது. அல்லேலூயா. உயர்வானாலும் தாழ்வானாலும், உயர்வானாலும் தாழ்வானாலும் சர்வவல்ல தேவன் என்னோடு இருக்கிறார். சர்வவல்ல தேவன் நம்மோடு இருக்கிறார். சந்தோஷமா இருங்க, எப்பொழுதும் சந்தோஷமா இருங்க. சந்தோஷமா இருங்க, எப்பொழுதும் சந்தோஷமா இருங்க. நெருக்கத்தின் ஓரத்திலோ கண்ணீரின் பாதையிலோ, நெருக்கத்தின் நேரத்திலோ கண்ணீரின் பாதை, நம்மை காண்கின்ற தேவன் நம்மோடு இருப்பதால் சந்தோஷமாயிருங்க. நம்மை காண்கின்ற தேவன் நம்மோடு இருப்பதால் சந்தோஷமாயிருங்க. சந்தோஷமா இருங்க, எப்பொழுதும் சந்தோஷமா இருங்க. சந்தோஷமா இருங்க, எப்பொழுதும் சந்தோஷமா இருங்க. என்னதான் நேர்ந்தாலும் சோர்ந்து போகாதீங்க. என்னதான் நேர்ந்தாலும் சோர்ந்து போகாதீங்க. நம்மை அழைத்த தேவன் கைவிட மாட்டார். சந்தோஷமாயிருங்க. நம்மை அழைத்த தேவன் கைவிட மாட்டார். சந்தோஷமாயிருங்க. சந்தோஷமா இருங்க, எப்பொழுதும் சந்தோஷமா இருங்க. சந்தோஷமா இருங்க, எப்பொழுதும் சந்தோஷமா இருங்க. உயர்வானாலும் தாழ்வானாலும், உயர்வானாலும் தாழ்வானாலும் சர்வவல்ல தேவன் நம்மோடு இருக்கிறார். சர்வவல்ல தேவன் நம்மோடு இருக்கிறார். சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. சந்தோஷமா இருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. அல்லேலூயா. சரி, முதலாவது இந்த அம்மா கேட்டு செஞ்ச, கணவரிடம் கேட்டு அவர் குடும்பமாக ஆலோசனை செஞ்சார். சுறுசுறுப்பாக இருந்தார். அவருடைய எல்லா காரியத்தையும் உடனே சரி சரின்னு சொல்லலை, அதை நல்லா சென்சார் பண்ணி ஆலோசித்து கரெக்டாக போக சொன்னார். யார்? சுனேமாவுடைய கணவர். இந்த அம்மா அவர்கிட்ட கேட்டு செஞ்சாங்க. அடுத்தது வீட்டில் உள்ள குறை இருந்துச்சு, சில தேவைகள்லாம் இருந்துச்சு, ஆண்டுகிட்ட மாத்திரம் சொன்னாங்க. அந்த வேலைக்காரர் கேட்கும்பொழுது, உங்களுடைய ஜனத்தின் நடுக நான் எல்லாம் எப்படி இருக்கேன், நல்லா சுகமாக இருக்கேன், ஒரு குறையுமே கிடையாது, எனக்கு எந்த குறையுமே கிடையாது, கர்த்தர் என்னோடு இருக்கிறார், அதுவே போதும் சொல்லி சந்தோஷமாக சொன்னாங்க. அடுத்தது இந்த அம்மா என்ன செஞ்சாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அதே அதிகாரத்தில் அதே அதிகாரம் 26 வசனம் வாசிங்க. 26. ம் 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 போதும். இந்த இதில் பாருங்கள், இங்கே என்ன நடந்துச்சு? அந்த மகன் அறுப்பறுக்கிற இடத்துக்கு தகப்பன்கிட்ட போயிருந்தான். அங்கே இருக்கும்போது தலைவலி நோவுதுன்னு சொன்னான். அவர் வீட்டுக்கு கொண்டு விட்டுருங்கன்னு சொன்னார். வீட்டுக்கு வந்தோடனே அந்த பையன் என்ன செஞ்சு போயிட்டான்? செத்து போயிட்டான். அதுக்கு போகிறதுக்கு தான் அவர்கிட்ட கழுதையும் வேலைக்காரன்னு கேட்டு எங்கே போக பார்த்தாங்க? ஊழியக்காரரை பார்க்க போகிறதுக்கு. இப்போ ஊழியக்காரரை பார்க்கறதுக்கு எல்லா கழுதையில் இறங்கி வந்தாச்சு. வந்தவுடனே அந்த அவர் எலிசா தீர்க்கு சொல்கிறாரு கேயாசிய, அங்கே பாரு இந்த சூனேமியாள் வாரா, அவளுக்கு என்ன வேணும், என்ன நீ போய் கேளு, என்னாச்சுன்னு கேளு
அப்படின்னு சொன்னார். இந்த வேலைக்காரன் வந்து கேட்குறான், என்னம்மா என்ன வந்தீங்க என்ன அப்படின்னு சொன்னால், நான் எப்படி இருக்கேன், அந்த சுகம்தான். அங்கே சொன்னாங்க எனக்கு எல்லாம் நான் நல்ல சுகத்தோடு இருக்கிறேன், ஜனங்கள் நடுவில் எனக்கு ஒரு குறையும் இல்லைன்னு சொல்லியாச்சு. இப்போ பாருங்கள், அந்த இப்போ என்ன நடந்துச்சு, மகன் இறந்து போயிட்டான். அந்த சூழ்நிலையிலையும் கர்த்தருடைய ஊழியரை நோக்கி ஓடி வந்தாங்க. ஆமென். நம்ம வீட்டில் எத்தனை இழப்பு இருந்தாலும் சரி, எத்தனை நஷ்டம் வந்தாலும் சரி, எத்தனை கஷ்டம் வந்தாலும் சரி, அந்த சூழ்நிலையும் ஆண்டவரை விட்டுறக்கூடாது. விடாமல் ஆண்டவரை நோக்கி வந்து, ஆண்டவரை நீங்கள் தான் எனக்கு, ஆண்டவர் சுகம் தருவாருங்கிற ஒரு நம்பிக்கையில் நான் கர்த்தரை நோக்கி வந்தாச்சு. கர்த்தருடைய ஊழியக்காரரை நோக்கி வந்திருக்கேன். நான் எப்படி இருக்கேன், சுகமாக இருக்கிறேன். என் பிள்ளை எப்படி இருக்குது, சுகமாக இருக்கு. அங்கே பிள்ளை என்ன செஞ்சிட்ருக்கு, மரித்து கிடக்குது, மரித்து கிடக்குதுயா. நம்முடைய வித்தியாசமான சூழ்நிலையும் நம்ம பதில வேறு மாதிரி சொல்லாதபடி கர்த்தரை நோக்கி விசுவாசமாக பேசணும். அல்லேலூயா. இவங்க நினச்சிருப்பா, அந்த சகோதரி கண்டிப்பாக நம்ம குழந்தை வேணும்னு கேட்கல, தந்தார். இன்னைக்கு ஆண்டவர் அவனை எடுத்துக்கிட்டாரு, கண்டிப்பாக அந்த பையன் நமக்கு கிடைப்பான்னு நினச்சி தான் நான் எல்லோரும் எப்படி இருக்கோம், சுகமாக இருக்கும். ஏற்கனவே ஜனத்தின் நடுவே சுகமாக இருக்குன்னு சொன்னாங்க. இன்றைக்கி இப்போ செத்து போன மகன் உயிரோட வந்துடுவானுங்கிற நம்பிக்கையில் சுகம்தான், அவன் பிழைச்சிருக்கிறான், நாங்கள் சந்தோஷமாக இருக்கிறோன்னு சொல்லிட்டாங்க. பாருங்கள், நம்முடைய வாழ்க்கையிலும் என்னதான் நேர்ந்தாலும், என்ன சூழ்நிலைகள் வந்தாலும், அதுலேருந்து மீண்டு வர முடியாத கஷ்டங்களோ நஷ்டங்களோ இழப்புகளோ இருந்தாலும், அந்த சூழ்நிலையிலும் நான் நன்றாக இருக்கிறேன், நான் சுகமாக இருக்கிறேன். நான் என் ஆண்டவர்கிட்ட சொல்லிட்டேன். ஆண்டவர் என்ன செஞ்சிருவார், என்னையும் என் குடும்பத்தையும் பார்த்துக்கொள்வார். என் குடும்பத்தை எப்படி பண்ணிடுவார் தெரியுமா, ஆசீர்வாதமாக வைப்பார். அந்த சூழ்நிலையில் நம்ம குடும்பத்தில் என்ன வரும் தெரியுமா, ஆசீர்வாதம். விசுவாச அறிக்கை பண்ணணும் அந்த சகோதரி. நம்முடைய வாழ்க்கையிலையும் ஒரு தொழிலில் கொஞ்சம் நஷ்டம் வந்தவொடனே பெண்கள், இனிமேல் அவங்க தொழிலெலாம் இவ்வளோதான், இனி எங்கே வரப்போகுது, இனி முன்னேறவே முடியாதுன்னு சொல்லக்கூடாது. விசுவாசம் கொஞ்சம் நஷ்டம் தானே வந்திருக்கு, நம்ம குடும்பமாக ஜெபம் பண்ணுவோம், குடும்பமாக அதுக்கு ஒரு காரியத்தை செய்வோம், ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். கர்த்தரை நோக்கி பார்த்தவங்க ஒருபோதும் வெட்கப்பட்டு போனதே கிடையாது. நம்ம குடும்பத்துலேயும் இந்த நம்ம தொழிலை ஆண்டவர் என்ன செஞ்சிருவார், ஆசீர்வதிப்பார், உயர்த்துவார்னு விசுவாசமாக சொல்லுங்களேன். செத்து போன பிள்ளைய வீட்டில் படுக்க வச்சுட்டு சுகமாக இருக்கும்னு சொல்கிறாளே, எவ்வளோ பெரிய விசுவாச அறிக்கை, எவ்வளோ பெரிய விசுவாச வார்த்தை இந்த தாய் சொல்கிறாங்க. அந்த விசுவாசத்தின்படியே என்ன செஞ்சிச்சு, உன் விசுவாசத்தின்படியே உனக்கு ஆகக்கடன்னு சொல்லுவார். நம்முடைய வாயின் வார்த்தையின்படியே ஆகும் வசனம் சொல்லுது. நம்ம வார்த்தை என்ன சொல்கிறோமோ அது அப்படியே பலிக்கும். அதனால் சுகம்தான் சொல்லிடுவோம், எல்லாரும் சுகமாயிடுவோம். அல்லேலூயா. இந்த நோயிலேருந்து விடுதலையே கிடையாதுன்னு சொல்லிடுறா, இந்த நோயிலேருந்து ஆண்டவர் விடுதலை தந்துடுவான்னு சொல்லுவோம். இந்த தொழிலேருந்து ஆண்டவர் இந்த நஷ்டத்துலேருந்து நம்ம தொழிலை ஆசீர்வதித்துறார். என் பிள்ளைகள் வேண்டாத வழியில் போயிட்டு இருக்காங்க, என் பிள்ளைங்க நல்லா வந்துடுவாங்க சொல்லுவோம். கண்டிப்பாக அந்த விசுவாசத்தை ஆண்டவர் பார்த்துக்கிட்டே இருக்காரு. நம்ம விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுவார், நம்ம விசுவாசத்தை பெருக பண்ணுவார். நம்முடைய விசுவாசம் வர்த்திக்கும், நம்ம விசுவாசம் வளரும், நம்முடைய விசுவாசத்தின்படியே நடக்கும். அல்லேலூயா. விசுவாச அறிக்கை பண்ணாங்க. நம்முடைய வாழ்க்கையில் பெண்களாகிய நாம் விசுவாசத்தை நம்ம வீட்டில் வர்த்திக்க பண்ணதுக்கு நம்ம பொறுப்பு தான். நம்முடைய கணவர் தொழிலில் நஷ்டம்னு சோர்ந்து போயிருக்கும்போது விசுவாச வார்த்தைகளை சொல்லி அவங்கள பில்டப் பண்ணுறது நம்ம தான் பண்ணணும், அவங்கள எழுப்பி விடுறது நம்ம தான். பணியில் பிரச்சனையோடு வரும்பொழுது இந்த பிரச்சனை தானே, இது என்ன செய்யும்னு சொல்லி ஆலோசனை கொடுக்கணுமே தவிர, ஒரு ஏசபேல மாதிரி தவறான ஆலோசனை கொடுத்து ஆகாப் ராஜா குடும்பத்தையே அழித்து போட்டது போல என்ன செஞ்சிடக்கூடாது, செயல்பட்டுறக்கூடாது. புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள், புத்தி இல்லாதவளை தன் கைகளினாலே வீட்டை என்ன செஞ்சு போட்டுருவானா. நம்ம பெண்கள் தான் நம்ம வீட்டை கட்டணும், நம்முடைய பெண்கள் தான் கட்டணும். கணவரிடத்துல கேட்டு செய்வோம். நம்முடைய வாழ்க்கையில் எல்லா சூழ்நிலையிலும் நான் நன்றாக இருக்கிறேன், என் ஆண்டவர் எனக்கு எல்லா ஆசீர்வாதமாக வச்சுருக்கிறாரு, நான் சுகமாக இருக்கிறேன்னு சொல்லுவோம். அடுத்தது சுகம், பிள்ளை இறந்து போன சூழ்நிலையும் சுகமாக இருக்கிறேன்னு சொல்லி விசுவாச வார்த்தையை விசுவாச அறிக்கை இடுவோம். நம்முடைய குடும்பத்தை தேவன் ஆசீர்வதிப்பார். நமது அடியானின் வீடு என்றைக்கும் நான் என்ன தெரியுமா, அவர் வருகை வரைக்கும் அல்லது நம்முடைய மரணம் வரைக்கும் என்றைக்கும் நம்முடைய அடியானின் வீடு, வந்திருக்கிற ஒவ்வொரு சகோதரனின் வீடும் ஒவ்வொரு சகோதரிகளின் வீடும் என்றைக்கும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பதாக. ஆமென். இந்த குடும்ப தியான முகாமுக்கு 34வது குடும்ப தியான முகாமுக்கு வந்துட்டு போகிற சகோதர சகோதரிகள், இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற நம்ம எல்லாருடைய குடும்பமும் என்றைக்கும் நம்முடைய மரணம் வரைக்கும் அல்லது ஆண்டோடைய வருகை வரைக்கும் என்றைக்கும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பதாக. என்னால் ஆசீர்வாதம். இன்றைக்கி ஒரு நாள் தான் நான் வந்துட்டு போனேன், இன்றைக்கி மட்டும்தான் ஆசீர்வாதம் நினச்சிடாங்க. ஆனால் அதுக்குரிய நிபந்தனைகளை நம்ம என்ன செய்யணும், அதுக்குரிய நிபந்தனைகளை என்ன செய்யணும், நிறைவேற்றணும். எப்படி குடும்பமாக இருந்து ஆலோசித்து காரியத்தை செய்த சுனேமாவுடைய கணவர் போல நம்ம செயல்படணும்.
ஒரு சுறுசுறுப்பாக உழைத்த சூனேமியாளுடைய கணவரை போல குடும்ப தலைவர்கள் உழைக்கணும், சுறுசுறுப்பாக இருக்கணும். குடும்ப தலைவர் எல்லா காரியத்தையும் அவங்க இஷ்டப்படி பெண்களே செய்யட்டும்னு சொல்லி இல்லாமல் சில காரியங்களை கரெக்டாக சென்சார் பண்ணி ஜெபத்தோட சில முடிவெடுத்து அனுப்பும் பொழுது அந்த குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பமாக இருக்கும். அது மாத்திரம் இல்லை, நம்முடைய சகோதரிகளாகிய நம்ம வீட்டுக்கு வருகிற ஒரு பெரிய பரிசுத்தவான் தான் வராரு, நம்ம இஷ்டப்படி ஒரு வீட்டை கட்டி கொடுத்துருவோம், அவருக்கு ஒரு கட்டில் வாங்கி போட்டுருவோம், அவருக்கு ஒரு மெத்தையை உண்டாக்கி கொடுத்துருவோமே, இல்லாதபடி அவர்கிட்ட கேட்டு செய்ததுனால, அவர்கிட்ட கேட்டு கேட்டு செயல்பட்டதுனால அந்த குடும்பம் என்றைக்கும் எப்படிப்பட்டதாக இருக்கும்? ஆசீர்வதிக்கப்பட்டதாக இருக்கும். அதோட அப்படியே குடும்பத்தில் என்னதெல்லாமோ குறை இருந்துச்சு. என்ன குறைன்னு கேட்கும்போது நான் திருப்தியாக இருக்கிறேன், எல்லாம் எனக்கு எந்த குறையும் கிடையாது. என் ஜனத்தின் நடுவே ராஜாட்ட போய் சொல்லணுமா, சேனாபதிகிட்ட சொல்லணுமா, ஆண்டவர்கிட்டே சொல்லி உனக்கு ஏதாவது காரியத்தை நான் உண்டாக்கி தரணுமா? எலிசா தீர்க்கதரிசி நேரடியாக பேசலாம், ஆண்டவர்கிட்ட சொல்லியிருக்கலாம். அதெல்லாம் அந்த அம்மா சொல்லிட்டாங்க, நான் ஜனத்தின் நடுவே எப்படி இருக்கேன்? நல்ல ஒரு கர்த்தருக்குள்ள ஒரு எல்லா காரியத்தையும் திருப்தியாக இருந்தாங்க. அடுத்தது செத்து போன குழந்தைய கட்டில் படுக்க வச்சுட்டு என்னம்மா வந்திருக்கா திடீர்னு கேட்டா, எப்படி இருக்கீங்க, எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? சுகம்தான், விசுவாசமாக நாங்கள் எல்லோரும் உயிரோடு தான் இருக்கோம், காப்பாற்றப்பட்டிருக்கோம், எந்த குறையும் எங்களுக்கு கிடையாது, நாங்கள் சுகத்தோடு இருக்கோம்னு சொல்லி விசுவாச ஒரு உன்னத விசுவாச அறிக்கை செய்தாங்க. அந்த குடும்பம் உமது அடியானின் வீடு, நம்முடைய வீடு என்றைக்கும் ஆசீர்வதிக்கப்பட்டு இருப்பதாக. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பமாக நம்முடைய அடியார்களாகிய நம்முடைய வீடு என்றைக்கும் ஆசீர்வாதமாக பட்டிருக்கிற குடும்பமாக இருக்கணும்னு சொன்னால் நாமெல்லாம் அதுக்கு இப்படிப்பட்ட தகுதி உள்ளவர்களா? இன்னும் அவங்க 2 பேருடைய வாழ்க்கையில் நிறைய குணாதிசயங்கள் இருக்குது. அதை நம்ம போக போக பார்த்துக்கிட்டே போகலாம். அந்த நிறைய அவருடைய காரியத்திலே நிறையா இருக்குது, அந்த அம்மாட்டையும் நிறைய குணங்கள் இருக்குது. இன்னும் நிறைய நம்ம அவர்களை பற்றி தியானிக்க முடியும். ஆண்டவர் அந்த மீதியான காரியங்களை நமக்கு ஆண்டவரே நமக்கு என்ன செய்வார்? விளக்கி கற்றுத்துவார். என்றைக்கும் அடியான் வீடு என்றைக்கும் எப்படிப்பட்டதாக இருக்கும்? இந்த ஆசீர்வாதத்தை எனக்கு ஆண்டவர் தாங்க ஆண்டவர்னு சொல்லி நம்ம ஜெபம் பண்ணுவோமா? எல்லோரும் எழுப்பி நின்று ஜெபம் பண்ணுவோமா? எல்லோரும் எழும்பி நின்று ஜெபிப்போம். ஆண்டவர் நிச்சயமாகவே நம்ம வீட்டை இந்த எப்படி இந்த சூனேமியாளுடைய வீடு ஆசீர்வதிக்கப்பட்டதா என்றைக்கும் ஆசீர்வாதமாக இருந்ததோ அதுபோல் நம்முடைய வீடும் என்றைக்கும் ஆசீர்வாதமான வீடாக மாற்றுவதற்கு என் ஆண்டவரால் முடியும். அந்த ஆசீர்வாதத்தை நம்ம பெற்றுக்கொள்ளதுக்கு நம்ம ஜெபிப்போம். எழுமி நின்று எல்லாரும் ஜெபிக்க போகிறோம். ஜெபிக்கும் பொழுது நிச்சயமாகவே ஆண்டவர் நம்ம வீட்டை என்ன செய்வார்? இப்படியே ஆசீர்வதிப்பார். எல்லோரும் கண்களை மூடுவோம், ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். ஆண்டவர் நிச்சயமாக இந்த வீட்டை ஆசீர்வாதமாக நம்ம குடும்பத்தை நடத்த அவரால் முடியும், அவரால் முடியும். அதுக்காக நம்ம ஜெபிப்பதற்காக எழுமி நின்று எல்லாரும் ஒரு பாடலை நம்ம பாடும்பொழுது அப்படியே நம்ம நின்று இந்த வசனங்களை இந்த வார்த்தைகளை நினைவு கூர்ந்து, ஆண்டவரே இந்த அடியானின் வீடு, இந்த அடியாளின் வீடு என்றைக்கும் ஆசீர்வதிக்கப்பட்டதாக இருக்கட்டும், என்றைக்கும் ஆசீர்வாதமான வீடாக எங்கள் வீடு மாறணும். கிறிஸ்தவ இல்லறமே சீரந்திட கிருபை செய்தீர் பரமே. உகந்த பெத்தாலியா ஒரு குடும்பம் போல
இந்த வார்த்தையை வச்சு நம்ம ஒரு நிமிடம் ஜெபம் பண்ணி அதுக்கப்புறம் தம்பி கையில் கொடுக்க போகிறோம். நம்ம எல்லாரும் நல்ல கிறிஸ்தவ குடும்பமாக, நல்ல ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பமாக, ஆசீர்வாதத்தின் குடும்பமாக ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கும்படியாக நம்ம எல்லாரும் அவருடைய கரத்தில் கொடுப்போம். ஆண்டவரே, எப்படி ஒரு கனம் பொருந்திய ஸ்திரீயாகிய ஒரு சூனேமியாளுடைய குடும்பம் எப்படி அந்த பட்டணத்திலே அந்த சூனேம் ஊரில் ஆசீர்வதிக்கப்பட்டது போல, ஒரு கனம் பொருந்தின ஸ்திரீயாக அவருடைய குடும்பம் மாறினது போல, ஆண்டவரே ஒரு குறைவெல்லாம் மாறி ஒரு குழந்தை ஆண்டவர் கொடுத்தது போல, அந்த குழந்தை மரித்த போதும் கூட அந்த குழந்தையை உயிரோடு எழுப்பி நீர் கொடுத்தது போல எங்களுடைய குடும்பத்தையும் என்றைக்கு நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். அதற்கு எப்படி அந்த சூனேமியாளுடைய கணவர் ஆண்டவரே குடும்பமாக ஆலோசித்து அவருக்கு ஒரு வீட்டை கட்டி அவருக்கு வேண்டிய உதவியெல்லாம் செய்தது போல நாங்களும் குடும்பமாக ஆலோசனை பண்ணி செயல்பட என்னுடைய குடும்ப தலைவர்களுக்கு கிருபை தாங்கப்பா. அடுத்தது குடும்ப தலைவர் சுறுசுறுப்போடு உழைத்தது போல நாங்களும் நல்லா சுறுசுறுப்பாய் செயல்பட கிருபை செய்யுங்கப்பா. அது மாத்திரம் இல்லை, குடும்பத்தின் பிள்ளைகள் மனைவி எங்கே போகிறாங்கிறத ஒரு அறிந்து அதுக்கு ஏற்றபடி அவர் பேசி செயல்பட்டது போல குடும்ப தலைவர்கள் செயல்பட உதவி செய்யுங்கப்பா. எப்படி அந்த சூனேமியாள் குடும்ப தலைவியாக ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பமாய் இன்றைக்கும் ஆசீர்வாதமான குடும்பமாய் வாழ்வதற்கு தன்னுடைய கணவர்கிட்ட கேட்டு செயல்பட்டது போல செயல்பட உதவி செய்யுங்கப்பா. அவருடைய குடும்பத்தில் குறைவு இருந்த பொழுதும் கூட நான் எல்லாவற்றிலையும் திருப்தியாக இருக்கிறேன், எல்லாம் எனக்கு இருக்குது, நான் என் ஜனத்தின் நடுவில் ஆசீர்வாதமாக சுகமாக இருக்கிறேன்னு சொன்னது போல நாங்களும் எல்லா காரியத்தையும் திருப்தியாக இருக்கிறோன்னு சொல்லி உம்மிடத்தில் சந்தோஷமாக இருக்க உதவி செய்யுங்கப்பா. அடுத்தது குழந்தை மரித்த போதிலும் கூட விசுவாச அறிக்கையாக சுகம்தான் என்று சொல்லி விசுவாசத்தோடு அறிக்கை பண்ணினது போல நாங்கள் எங்களுடைய குடும்பத்தில் எந்த சூழ்நிலை இருந்தாலும் விசுவாச அறிக்கை பண்ணி என்றைக்கும் ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பமாக உமது அடியான் வீடு என்றைக்கும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பது போல எங்களுடைய குடும்பம், இங்கே வந்திருக்க எங்கள் எல்லாருடைய குடும்பமும், இங்கே வந்திருக்க எல்லா சகோதரருடைய குடும்பமும், நாங்கள் யாருடைய குடும்பத்தெல்லாம் பாரத்தோடு நினைத்து ஜெபித்து கொண்டிருக்கோமோ அந்த குடும்பமும் என்றைக்கும் ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கட்டும். என்னுடைய எழுப்புதல் ஜெபைக்க குடும்பம் என்றைக்கும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். எழுப்புதல் ஜெபைக்கத்தில் கலந்து கொண்டிருக்க அத்தனை பேருடைய குடும்பங்களும் என்றைக்கும் ஆசீர்வதிக்கப்பட்டதாக இருக்கட்டும். இங்கே வந்திருக்கிற ஊழியருடைய குடும்பம் என்றைக்கும் ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கட்டும். இந்த ஆசீர்வாதத்தை நாங்களும் எடுத்துக்கொள்கிறோம்ப்பா. இந்த ஆசீர்வாதத்தோடு நாங்கள் கடந்து செல்ல போகிறோம். நீரை பொறுப்படுத்து தாரும், நீரை வழி நடத்தும், ஆசீர்வதியும். இந்த ஆசீர்வாதத்தை நாங்கள் எடுத்துக்கொள்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் பிதாவே. அல்லேலூயா.